உட்காருங்க. பாட்டை முடிச்சுக்கிறீன்னு சொன்னேன். நீங்கள் உட்காருங்க. அப்புறம் கூட வாங்கி தரேன். இந்த மேடையை கலட்ட முடியுமா? உட்காருங்க. அப்புறம் உட்கார முடியாதா? ஈரமாக இருக்கா? சட்டி பொல்லையில் நீங்கள் ஒரு ஆள் அணத்துக்கிட்டு இருக்கும்போது தெரியும். கப்ளிங் லாங் கோஸ். நன்றி நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம். என்னது வெயில் சூடு தாங்க முடியல. அதே ஒரே விஷயம், எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம தாங்குவோம், மழையை தாங்க முடியாது. ஆளுக்கு பேசுனா ஏலம் கேட்குறோம் கேட்கலாம். 300 400 600 கேட்குறோம் கேட்கலாம். 10,000 கேட்குறோம் கேட்கலாம். 1,00,000. இது நாடகமாக ஏல கம்பெனியா? நோட்டீஸை படிப்போம். உட்காருங்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் உங்களுக்காக முடிச்சுலாம் போக மாட்டேன். மழை பெஞ்சு தொறுன்னு கிடந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பி நிற்கும் போது நான் உங்கள் கால் தூசிக்கு சாமா நான் நிற்பேன், விடவே மாட்டேன். இந்த இருந்த 7 கேமராமேனு இப்போ அரை வாங்கிட்டு போக போகிறாங்க. டேய் அடா கீரை முட்டையெல்லாம் இங்கே வாங்கடா, இங்கே வந்து எவனாவது எடுக்கிறீங்களாடா? எல்லோரும் பெட்டாக்சி எடுத்து என்ன பண்ண போறீங்க? பிட்டு படம் பார்க்க போறீங்களாடா? கேமராமேன் ராஜா, அன்பு, கனி, லேசா குனி, விடிஞ்சா சனி. போகலை அவங்க முண்டை பூரா நரம்பு தளர்ச்சி நடுங்குவாங்க மலைக்கு. இப்படியே எடுப்பாங்க. என்ன கரத்திலும் பொன்னலாங்குடி, திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டம், புத்தானத்தம் கிராமம், வெள்ளையக்கமுண்டம் பட்டியில் இந்த ஜாமி எழுத்து தெரியலடா. சரி, செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகரே, செல்வ நல்லாத்தான் வாச்சேன், இடி மாதிரி அடிக்கிறான். சரி, செல்வ கணபதி சரி, சமய புறத்தை விட்டு வாத்தா, சமய புறத்தை விட்டு வாத்தா, எங்க சங்கரிங்க தீர்த்து விட்டு போத்தா, சமய புறத்தை விட்டு வாத்தா. நீங்க பச்சனைக்கு அடிக்கிறீங்க போல, இந்த பாட்டுக்கு நல்லா அடிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு வேணா அடிக்கலாம்? இவருக்குன்னு குடும்பம் இருக்கு. உலகத்துல பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உங்கள் கலையும் உங்கள் வாசிப்பும் சூப்பர். தம்பிய நான் இந்த தம்பியை என்னைத்தான் பார்க்கிறேன். இவரை சூப்பரா. பரமு உங்க அம்மா பரமா, ஏய் பரமு, முன்ன டெய்லி டொங்காசுல போடுறா நாடகத்தில். நல்லா செய்வியா? ஏன் அதுக்காக அவரை எச்சி வடிதுறாங்க. மழை நின்றுச்சா? பெல் அடிச்சாச்சு. உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க. ஏய் பரமு, பரமு இங்க வாடா. இந்த மிருதங்காரன் நல்ல பையனா இருக்கேன், அவனை போட்டுக்கோ. எடுத்துட்டியா? ஓகே ப்ரோ, ஓகே. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் அப்படி எப்படி உஷார். உட்காருன்னா உட்காரு, ஓரஞ்சாரம் உட்காரு. உட்காருன்னா தண்ணியில் என்ன போல, தாமரையும் நீரும் போல, 1ஆம் சம்பளம் ஒட்டலை, எண்ணெயில் கடுகாட்டம் கடங்காரை வெடிக்கிறேன். என்ன செஞ்சாலும் பப்பு வேகலை, நம்ம என்ன செஞ்சாலும் பப்பு வேகலை. தண்ணியில் என்ன போல, தாமரையும் நீரும் போல, 1ஆம் சம்பளம் ஒட்டலை, எண்ணெயில் கடுகாட்டம் கடங்காரை வெடிக்கிறான். என்ன செஞ்சாலும் பப்பு வேகலை, நம்ம என்ன செஞ்சாலும் பப்பு வேகலை. நெச்சத்தில வங்களா நிக்காதடி சிங்களா, விதவிதமா செல கட்டி முதவிதமா சொல்லிகள் ஓடுது வார் குதிரை, இது போற இடம் மதுரை. உன் நெஞ்சுக்குள்ள தில்ல இருந்தா என்ன வாரு எல்ல, தண்ணியில என்ன போல, தாமரையில் நிறம் போல. இந்த கிராமிய பாட்டுல இருந்ததே இந்த பாட்டை காப்பி அடிச்சிருக்காங்க சினிமாவில். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டு எடுக்கப்பட்டது. ஆனால் எடுக்கப்பட்டதை கண்டறிந்த இளைய சமுதாயத்துக்கு நன்றி. இன்னைக்கு எந்ததுமே காப்பிரைட் பிரச்சனை வந்துரும்பா, ஏமாற்ற முடியாது. அதனால எங்கள் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே இந்த பிறவியிலே கெட்ட பழக்கத்தை மறந்து இன்னார் மையம் இந்த ஊரில் இப்படி இருந்தேன்னு வாழணும். அதை விட்டு ஒரு நாளைக்கு 3 வாங்கிட்டு கணேஜி போல ஓடுறேன். இந்த கணேஜி போல போகிற ஆளெல்லாம் பாருமே, ஆன்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறேன்னா, செங்கக்கலை ஊற்றுக்கிட்டு வை. இது ஒரு பிரச்சனையா? வா இங்கே பேசுவோம்.
அது கணேஷ் போயில் சில பேர் வைக்கும் போது தான் பார்க்கணும். இந்த தண்டியாக உருட்டுவேன். இப்படி வச்சவனே அப்படியே பார்க்கணும். பண்ணி சுத்து மாதிரியே இருக்கா. பூலிப்பு. அது பூலிப்புடா, அது பேர் விஸ்பர்ரா. விஸ்பர் மாதிரி தானே. கருமா எப்படித்தான் வைக்கிறாங்க. அதில் இங்கன்னு வைப்பாங்க. அங்கே பொத்து போச்சுன்னா இங்கே வைப்பேன், இங்கே பொத்து போச்சுன்னா இங்கே வைப்பேன். அப்புறம் மூக்கில் இன்னும் என்ன பண்ணுறேன்னா காலை இழுச்சிக்கிட்டு வெதரில் வச்சிரு. கழுத்தி தீயா எறையும் 100ல் ஓடிக்கிட்டே வேலை செய்யாது. இந்த அண்ணன் யோசிக்கிறாப்புல, நாளைக்கு வச்சிரு. அதில் கடையில் போய் கேட்கும் போது உசுரே போயிடும். சைஸாக கேட்பாங்க. பொம்பளை அரைஞ்சினா அக்கா போஸ்ட்டு, அது போஸ்ட் இல்லை, ஹார்லிக்ஸ் பாக்கெட் இருக்கு. போஸ்ட்டுக்கா தெரியலையாப்பா. அது தாலி ஏறிய வைக்கல, என் தாலி ஏறிய வைக்கல. இது வரைக்கும் என் புருஷன் 3 லட்சம் கட்டியிருக்காரு போல் ஸ்டேஷனுக்கு. இவன் என் ஜாமி ஏறிய எனக்கு மண்டை காயுது. அது என் ஜாமி அழிஞ்சு போயிடும். போ இவன் சொல்லுவேன், அக்கா ஒரு ஓட்டுக்காவது கொடு. என் புருஷன் போட்ட ஓட்டலதே 4 பிள்ளை வச்சிருக்கேன். போயிரு. நகைச்சுவை சிரிச்சு பழகு. வேணாம் பொம்பளையால் உட்காருங்க. தாய் உட்காருங்க. லோனுக்கார் வந்திருக்காரு, லோன் வாங்கி தரேன். உட்காருத்தா. இனிமே தான் எல்லாமே இருக்கு. சாமி இருக்கு, மூஞ்சூர் வரும், கரடி வரும், ஆடு மாடெல்லாம். உள்ள போய் பார்த்தீங்கன்னா நாடக நடிகர் பூலதல்ல மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதுல மருதமணிக்கு முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. வாழைப்பழம் சொல்லி கொடுத்துறாத, அதை வேற கைக்கிட்டு துப்புறான்டா. ஐயோ மொட்டுதே. அன்பாலயத்துக்கு 1001 கொடுத்து விவசாயிகள் மறுவாழ்வு அறக்கட்டளை தோகமலை பி நாகராஜ அண்ணன், இவர் தான் தோகமலை நாகராஜ அண்ணன். சமீபத்தில் நம்ம அன்பாலயத்துக்கு பக்கத்தில் நம்ம இடத்துல ஒரு 4 வீடு கட்டி 4 குடும்பத்துக்காக கொடுத்தேன். அப்போ திறப்புலாக்கு வந்திருந்தீங்க. நன்றி அண்ணே. இருங்க, பல விழுந்து வெதரில் அடிச்சுடாம பிடிச்சிக்க. அவசர ஓடல. 2 பத்திரிக்கை வச்சுருக்கீங்க. மருதமணிக்கு எனக்குமா? உங்கள் மாயம் தானே, உங்கள் பொண்ணு தானே? இது ஒரு காமெடியாப்பா. இல்லை அவனுக்கு முடி கொட்டலை, வயசாச்சா, சிரிச்சுக்க. என் அன்பு எதுக்கு வந்தவனே தெரியாமல் நிற்கிறாப்புல. விவசாயிகள் மறுவாழ்வு அறக்கட்டளை உண்மையிலே சிரித்த முகத்துக்கும் சும்மா கல் கருப்பேன் காப்பாத்தாரேன். பல விழுக தெரிஞ்சு பயந்துட்டாப்லையா? என்னாச்சு? வேட்டி இது கலந்துச்சாரா? கருப்பேன் காப்பாத்தாரேன். காதணி விழாவுக்கு கண்டிப்பாக வருவோம்னே. மே 19 தானே? நிறைய மேனேஜரை கொடுத்துருங்க. தட்டு எங்களுக்கா உங்களுக்கா? வந்துடுறேன். இன்னும் ஒரு 500 கொடுத்துட்டு போவேன். காது குத்துறதே முள்ளில் தான் குத்த போகிறாப்லையா? ஊசி வாங்க காசு இல்லையா? நன்றி. பாட்டு பாடுவோமா? வேணா எங்க அண்ணன் தம்பிக்கு வேணா மது பழக்கம், நமக்கெல்லாம் வேணாம் அந்த பழம் போன குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு நமக்கு தண்ணி அடிச்சா குடலு வேகுமே. இந்த குடலு வந்ததும் போதாதுன்னு நம்ம குடும்பம் தண்ணி அடிச்சா தெருவில் வாடுமே. மாதிரி புரியுதா? குடிக்கிறது எத்தனை தாயத்து கட்டினாலும், எத்தனை தாலியில் சத்தியம் பண்ணாலும், உங்கள் குலசாமிக்கே போய் சூடத்தை ஏற்றி கையில் ஏற்றிக்கிட்டு சத்தியம் பண்ணாலும் நிப்பாட்ட முடியாது. மன கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். இதான் உண்மை. இந்த கயிறு கட்டிவிட்டாரு, எங்கள் மச்சான் கயிறு கட்டியிருக்காரு, அவர் சட்டிக்குள்ளே எலும்புச்சம் போட்டிருக்காரு, இனிமேல் குடிக்க மாட்டாருன்னா அந்த எலும்புச்சம்பளத்தையே சைடிச்சா மோந்து வந்து குடிச்சு போடுவேன். இதே உண்மை. எம்கியா இங்கே வாங்க போகிற, ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு ஊசி தான், திரும்புங்க. வா, உங்கள் பேர்? முருகேசன் சபரிவாசன். நன்றி. 205. நன்றி. ஓ, எந்த ஊர்?
கல்லுப்பட்டி. நன்றி நன்றி. நோட்டீஸை மறைக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீல. வாடை அடிக்குதடி வேணா மது பழங்க வேணா முன்னே குடி பழங்க வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே நமக்கு வேணா மது பழங்க வேணா முன்னே குடி பழங்க ஜாமி. வயசு புள்ள என் தங்க என் ராசா என் ஜாமி நட போயிட்டே இருக்கட்டான். 10 வயசு புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா இடியடி சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா நமக்கு ஏன்னா மது பழக்கா இந்த பிறவியில என் தமிழனுக்கு ஏன்னா முன்னே குடி பழக்கா நம்ம எல்லாரும் பிறக்க போறது கிடையாதுன்னே பிறவி என்பது ஒரு தடவை தானே நமக்கு வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா அரசாங்க விற்கத்தானே செய்யும் முன்னே நம்ம அன்போடு திருந்துறது நல்லதுன்னே நமக்கு வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா. ₹100 இருந்தா குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம் நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம் நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடல் வேகமே ஆசை. இன்னைக்கு எத்தனை பேத்துக்கோ இந்த தமிழ்நாட்டுல பொண்ணு கிடைக்கல நம்ம குடிச்சதுனால நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நம்ம நம்பி இருக்கிற நம்ம பழகுன நண்பர்கள் நம்ம நல்லா பார்த்து ஜெயிச்சிருந்த வேலை எல்லாமே இந்த பாலா போன குடினால நம்ம நின்ற இடத்துல எதுவும் யோசிக்க முடியாதுன்னே எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா இந்த பப்புன்னு எங்க யாரு தேவையில்லாம இருக்கலாம். எனக்கு இந்த உலகத்துல அண்ணன் தம்பின்னு செல்லம்மா கூப்பிட பாசத்தோட வர உங்களை தவிர எனக்கு உறவு யாரு இல்லைன்னே நீங்க 100 வருஷத்துக்கு இந்த குடிய மறந்து நல்லா இருக்கணும்னே. நன்றினே போதும்டா நிறுத்துக்கடா. நன்றி. இதே உண்மை. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடியார் இருந்தேன். நான் குடித்தேன். கட்டிங்கி ஊரில் 50,000 கொடுக்க லேட்டாச்சுன்னு நாடகத்துக்கு எடுத்து போடுவேன். உண்மைதான். சரக்கு ஊற்றி வைக்க ஊரில் ஒரு ஆளை நியமிச்சுடுவாங்க. குடிச்சுட்டு தான் கட்டிங் போட்டு தான் வருவேன். ஆனால் அந்த குடியை மறந்ததுனால அண்ணே நான் இன்னைக்கு இத்தனை ஏழை வேலையை காப்பாற்ற முடிஞ்சவன். அதான் உண்மை. இன்றைக்கி ஒரு அன்பாளையம் வச்சுருக்கேன். எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறதுன்னா நான் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த அந்த ஒரு ஞாபகம் சக்தி அது இருக்காது. எப்படா குடிப்போம் அந்த ஒரு ஞாபகம் தான் இருக்கேன். ஆனால் குடியை நிப்பாட்டினதுனால இந்த தர்மம் அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு வேளை ஒரு பசித்தோருக்கு நீ உணவு வாங்கி கொடுத்தேன்னா என் அண்ணன் தம்பி நீங்கள்லாம் மனுஷன் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் போய் நான் நடித்தாலும் அங்கே மற்ற நடிகரை பற்றி நான் விசாரிப்பது கிடையாது. கேப்டனை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அங்கே உள்ள சக நடிகர் எல்லாருமே சொல்லுவாங்க கேப்டன் தாயா வர மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது. அந்த திரைப்படத்தில் ஒருத்தன் சோர்வாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா கூப்பிட்டு கேட்படுவான். ஏன் அந்த லைட் தூக்கிட்டு போகிற தம்பி ஏன் ஜோகமாக இருக்கேன் இங்கே வர சொல்லு. என்ன தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கேப்டன். உடனே மேனேஜர் கூப்பிட்டு கட்டுறான்டுவார். அப்படி ஒரு மனிதன். சினிமாவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி மரியாதை கிடைக்கும்னு நினைக்காதீங்க, கிடைக்காது. அங்கே எவ்வளோ தூரத்துக்கு பேர் வாங்கின நடிகனுக்கு மட்டும்தான் அங்கே சக மரியாதை கிடைக்கும். ஒரு கதாநாயகன் வர்றாருன்னா 10 பேர் குறை பிடிச்சிட்டு ஓடுவேன். சார்
ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு சார். அவர் உள்ள ஷார்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார், சீரட் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க சார். போகலாம் சார். ஆனால் அந்த கதாநாயகனுக்கு பின்னாடி பசிக்காக வயிற்று புழப்புக்காக நின்றுருப்பேன் வயசான என்னுடைய பாட்டையும் போட்டேன் தாத்தாமார்கள். வெயிலில் வயசானவங்களாம் நிற்பாங்க. இது பேக்ரவுண்டு க்ரௌடு. அவங்கெல்லாம் 1 மணி நேரம் நிற்கிங்க, பாவம் மயங்கெல்லாம் விழுங்குங்க. எதுக்காக? அந்த வயிற்று பொழப்புக்காக 200-300 தருவாங்களே. ஆனால் 200-300 கோடி வாங்குகிற அந்த கதாநாயகன் அதுக்கப்புறம் கொடையோடு பாதுகாப்போடு வருவார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சினிமா உலகத்தை பொறுத்தளவு ஒரு கதாநாயகனுக்கு ஒரு லாட்ஜில் ஒரு ரூம்பு, கதாநாயகிக்கு ஒரு ரூம்பு, அப்படியே கேட்டகரி பார்ப்பாங்க. பாமர மக்களுக்கெல்லாம் கையில் ஏந்த விட்டுருவாங்க, தட்டை தூக்கிட்டு போகணும் சோறு. ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிடணும், சாப்பாடு என்பது பசி என்பது பொது அப்படின்னு சரிசமாக கொண்டு வந்த ஒரு மனிதன் யாருன்னா கேப்டன். அங்கே தான் நிற்க. ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தெய்வமாக மாறிட்டார் பார்த்தியா. இது என்ன காரணம்? அவர் செய்த தர்மம் தான் காரணம். இல்லாட்ட நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்குமா? அதே மாதிரி தான் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஒரு ஆள் தான் தமிழ்நாடு. அப்துல் கலாம் சித்திமய கைதற்ற எல்லாரும் தட்டலாம். ஆனால் அப்துல் கலாம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு, அது எனக்கு பெருசா தெரியல. நம்ம பிறந்து விளையாண்ட இந்த தமிழக மண்ணில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. இன்னைக்கு நீங்கள்லாம் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு, பொம்பளையால சொல்கிறேன், வீட்டில் பிள்ளை இருந்துச்சுன்னா ரிமோட்டை போட்டு திருகுவேன், வேறு சேனல் மாற்றி விட்டுருவேன், பொம்மை படம் வைக்க சொல்லுவேன் சொல்லிட்டேன். நீ காலே என்னத்த டேமச். அப்துல் கலாம் ஐயா போய் அன்றைய காலத்தில் அவர் ஆத்தாப்பேன் மாதம் வந்து 20,000 கட்டியா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வச்சாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். என்னப்பா, அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. பிள்ளை தவந்தவனே ஒரு மஞ்சள் வண்டி வந்துடுது. ஏய் கல்பனா, பிள்ளைய காலை கழுவிட்டியா? கழுவிட்டேன் அங்கிள், ஏற்றி விடு, காசு தொலைஞ்சிச்சு. அந்த பிள்ளை போய் அங்கே போய் அது படிக்குதா இது படிக்குதா, உடனே 1 வயசு 2 வயசு ஆயிரம். அந்த பெத்ததாய பண்ண பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பேன், உன் மாயன் எப்படி படிக்கிறேன்? 3 மாதம் ஆச்சு. இப்போ ஏன் சொல்கிறான்? ஏன் சொல்கிறதுக்கு 80,000 செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ. 1 வருஷம் கழிச்சு இப்போ என்ன படிக்கிறான்? இஜெட் வரைக்கும் வர்றோம், 7 லட்ச ரூபா காலி. மைத்த புடுங்கின காசை எவ்வளவு செலவழித்தாலும் கல்வி ஏறாது. அக்கறை கொண்டு படிப்பவன் தான் உலகத்திலே முதல் மாணவனாக வருவான். நானா படிக்கலை, அதனால தான் என்னை ஃபேஸ்புக்கில் கெட்ட வார்த்தையை வைகிறாங்க இங்கிலீஷில். ஒருத்தன் ஒத்தவங்கம்மான்னு எழுதி அனுப்பிட்டேன் இங்கிலீஷில், உன்னை வெட்டி புரியும் உங்கள் ஐயா ஊ ஆ. எனக்கு தெரியாமல் நன்றின்னு போட்டு விட்டுருந்தேன். கனி ஃபோன் அடிச்சு, என்னே அப்பத்தான் கொண்டு வச்சிருக்காண்டாவேன், சாரி ராங் நம்பர். தெரியாது எனக்கு. படிப்பு இல்லை. படிப்பு இல்லாட்டா நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் அதிகம். எங்கள் அண்ணன் தம்பி ஏன் ஒன்று, காசு நிரந்தரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் எந்த இது குறையும் வராதுண்ணே. ஏன்னா அன்றாட வேர்வை சிந்தி நம்ம உழைப்பை மட்டும் நம்பி அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாமல் இங்கே உட்காந்து நாடகம் பார்க்குற நிற்கிற எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் எதுவுமே வராது. இதில் யாருக்கு அதிக சீக்கு வரும்னா, கோடிக்கணக்கில் காசை வச்சுவிட்டு கணக்கு காட்டாமல் தெரியாமல் பாரு. நைட்டு பூரா படுப்பேன், லேசாக வேர்த்தாலும் டாக்டர் ஓடியாங்க ஒரு மாதிரியா சோடி முடிய போகுதுன்றேன். காலையில் பார்த்தா கோடீஸ்வரன் பூரா புத்தானத்தை நடப்பேன் பாரு, கஷா புஷா. ஒரு ஆள் வந்து கேட்பேன், ஏன் வேமா நடக்கிறியா? வேமா நடக்கலன்னு என் சொத்து ஒத்தெல்லாம் வேமா போயிடும், என் மயங்க எப்பயும் அடிச்சுக்கிறாங்க, நான் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு நான் டொங்காசு போட வேணாமா? அதே தெரியும். என்ன சொல்லுறது? பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா யாருன்னா உங்களை 3 முடிச்சு போட்டு திருதுன்னு முடிச்சு கிடைக்காம வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கியிருக்காண்டா. அதே வாத்தலைவான்னு சொல்கிறான்னா சரக்கடிக்க கூப்பிட்றேன், மனசு தாங்கலை. நீ நல்லா இருப்ப, உனக்கா அந்த அண்ணன் இருக்கண்டா. பொம்பளை ஆளுக்கெல்லாம் எச்சரிக்கிறேன், என் ஆண்கள் பூரா லேசாக நினைக்காதீங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற பொம்பளை பூரா கராத்தை கும்பு சூடோ, அவன் என்ன செய்வான்? ஆம்பளை என்ன செய்வான்? அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று ஓஸ்.
அவன் அந்த காய்ச்சப்பாட்டிலே நீ வருவாய், உன் ரீப்பரை புழக்கலாம் என்று அமர்ந்திருக்கிறான். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? ராங்கா தொட்டதுக்காக கும்புல அடிச்சு அவன் வெதற காலி பண்ணியிருக்கு. தப்பு மேடம், தப்பு. சாமி உங்களை கேட்கும். தம்பி நீ மூடுப்பா, தண்ணி எதுக்கு அடிக்கிறாங்க? நரம்பு இதாகி போச்சு, லென்த் ஆகட்டும். அட அவன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காண்டா என் தம்பி. எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்தை கேளு. இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆடு மேய்க்கும் போது இந்த ஆடு தப்பும்ல, அதுதான் அவனுக்கு பிட்டு படம் போல். தப்பம் போதெல்லாம் அவன் பரிசம் போட்ட பிள்ளைக்கு போன் அடிச்சிருக்கேன். அந்த ஆடு மாதிரி உன்னை தப்புவேன், முதல்ல ரோல நான் முண்டமாக தான் இருப்பேன் அப்படிங்க. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, சொந்த அத்தை மக. அப்படியா, வாடா இடியட் அப்படின்னு சொன்னோடனே முதல்வருக்கு போயிட்டேன். போனால் பிள்ளை காலை வார்ம் பண்ணியிருக்கேன். பண்ணிக்கிட்டே அந்த செம்பரியாடு வெள்ளாடு தவணுதே நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். இவன் வரும்போதே அந்த புருசிலி வச்சுருப்பேன் பாரு, அதெல்லாம் தட்டில் கொண்டு வந்திருக்கான். அவன் நினச்சிருக்கேன் ஆட்டு காயடிக்கிறதுலாம் இது கொண்டு வந்திருக்கான். அது தெரியுதா, அந்த செயினில் வச்சுருப்பாங்க, புருசிலி வச்சுருப்பாரு. உள்ளே போய் கதவை சாத்திருச்சு. சாத்தின உடனே காலை விட்டுக்கிட்டு அடிச்சிருக்கேன். அவனை அடித்த உடனே அவன் கத்திருக்கேன், ஐயோயோ ஐயோயோன்னு. இந்த மாப்பிள்ளோடைய அப்பா வந்து சொல்லியிருக்காரு, டேய் இருக்கு போல என்னைய மாதிரி நடந்துக்கிறாரா, சின்ன சிறுசு கொஞ்சம் அடக்கி வாசிட்டா. அவன் ஐயோயோ ஐயோயோன்னு இருக்கேன். காலையில் கதவை தந்துருக்காங்க. மாப்பிள்ளை மூஞ்சி வீங்கி போயிருந்தா கெந்திருக்கேன். என்ன நடந்துச்சு ஆத்தான வாக்குறேன், ஒத்தவனை கொண்டே வருவேன். அவன் நம்ம பெல்ட்டை கட்டிக்கிட்டு திரி அடித்து கட்டிலுன்னா நெளிச்சுட்டாடி பாதகத்தையும். இப்போ கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கா, மழை வந்துச்சா? எல்லாரும் எழுந்திரிங்க. இப்பத்தான் கருப்பு நான் கூப்பிட போறேன். எக்கோல் சார் போய் இங்க இருக்கிற இந்த சமயபுரத்தான் மதுரை பாண்டிமுனி ஒத்தக்காலு சப்பானி ஒருகால நொண்டியா முனியாண்டி மொட்டக்கோபுரம் முனியாண்டி வெட்டுடைய காளியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் கதவுகளை திறந்து வைத்து தான் பூசாரி ஐயோரோ தீவாரண காட்டுவான். ஆனால் அழகமல்ல வனக்காடு 18ஆம் படி பெரிய கருப்பு மட்டும் ஏன் கதவை அடைச்சிருக்கு? அங்கேதான் விஷயமே இருக்கு. இந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு, எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? கருப்பனுடைய வரலாறை சொல்ல போறேன். உண்மையிலே கருப்பு இங்க இருந்துச்சுன்னா இந்த வெள்ளைய கவுண்டம்பட்டியில தூக்கி எறியும். எங்க எரியட்டும்? இந்த வந்து சோதியா ஒண்ணுக்கு இருக்க போறியா? நான் அதுக்குள்ள சாமி வச்சு பயந்து எல்லாரும் எந்திரிக்கலாம். ஜனகணமன பரம்பரை கருப்பே இந்த சோதியா உட்காந்து நம்ம சார் ஹலோ 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 சார் போயிங்க. எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, கையை ஒடிச்சே. ஹலோ 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 வடக்கே வளநாடு பாலி கொண்ட நன்னாடு. உண்மையான சாமியா இருந்தா இங்க வரணும். தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி அடாராம்பள்ளி கோட்டை அங்கே 7000 பண்ண மேற்கே மலையாளா இந்த சாமிக்கு மேமலையாள நாடு. எல்லாரும் எந்திரிக்கலாம். ஆடுறவ தவிர மத்தாலும் ஒதுங்கி நில்லு. அம்புட்டு சாமி இங்க ஆட போகுது. ஏன்னா ஆடாத சாமியும் கல்லியறி முனியாண்டிய கூப்பிட்டா ஆட இறங்காத சாமியும் இந்த எம்கேஆர் கோடாங்கி கூப்பிட்டா இறங்கட்டா. மேற்கே மலையாளா எப்பனி மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு நம்ம ஏரியா மாதிரி ஒத்த போக விளையாது, முப்போக விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மண்டியிட்டு மடிப்பிச்ச கேக்குறாண்டா மலையாளத்து அரசே.
அப்ப காஜி விஸ்வநாதன் அவன் ரோஜாக்காரன்டா அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய நான் தார வார்த்தைன்னா 59 உள்ள முகவாடி போயிருமுடா இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் செல்ல பிள்ளைகள ராஜா அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள்